Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம common errors in sentences தான் பார்க்க போறோம். நம்ம பேசக்குள்ளயோ இல்ல எழுதக்குள்ளயோ ஜெனரலா நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and watch the videos. Without delay, let's get started. Common errors in the sentences. It is a very important topic for the board exams and competitive exams. Board exam எழுதுறவங்களும் சரி, competitive examல எழுதுறவங்களும் சரி, இந்த டாபிக் ரொம்ப important topic. ஈஸியா மார்க்கை நீங்க ஸ்கோர் பண்றதுக்குரிய ஒரு டாபிக்கும் சரி. இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொடுத்திருக்கேன். Let's see the first sentence. மிக சிலரே கடினமாக உழைக்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? Very few peoples are hardworking. இந்த சென்டென்ஸ் வந்து இன்கரெக்ட், தப்பா இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டா எப்படி எழுதலாம்னா very few people are hardworking. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். பீப்புள்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் நம்ம பீப்புள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் 5 ரூபாய் நோட்டு உள்ளது. I have a 5 rupees note. இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ கரெக்டாக நம்ம எப்படி எழுதலாம்? I have a 5 rupee note. ஸோ ருப்பி கரன்சிலாம் வந்து நம்ம ருப்பீஸ்ன்னு சொல்லவே கூடாது, ருப்பி தான். இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் ருப்பீஸ்ன்னு சொல்லக்கூடாது, சிங்குலரில் தான் வரணும், ருப்பின்னு தான் வரணும். ஐ ஹாவ் அ 5 rupee note. நெக்ஸ்ட் ஒன், ரீட்டா 10 வயது சிறுமி. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரீட்டா இஸ் அ 10 years old girl. இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். இதை கரெக்டாக நம்ம எப்படி எழுதலாம்? ரீட்டா இஸ் அ 10 year old girl. ரீட்டா வந்து 10 வயது சிறுமி, அவளுக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்றத ரீட்டா இஸ் அ 10 year old girl. இதையும் நம்ம சிங்குலர்ல தான் சொல்லணும், இயர் நம்ம சிங்குலர்ல தான் சொல்லணும், இயர்ஸ் ப்ளூரல்ல சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், அவளுடைய அனைத்து மரச்சாமான்கள் விற்கப்பட்டன. All her furnitures have been sold. இது வந்து இன்கரெக்ட்ல இருக்குது. கரெக்டா நம்ம எப்படி சொல்லலாம்? All her furniture have been sold. ஃபர்னிச்சரும் நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதக்கூடாது, சிங்குலர் ஃபார்ம்ல தான் எழுதணும். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே நம்ம ஃபர்னிச்சர் தான் சொல்லணும், ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. All her furniture have been sold அப்படின்னா அவளுடைய அனைத்து மரச்சாமான்கள் விற்கப்பட்டனன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உங்கள் கையொப்பத்தை இங்கே இடுங்கள். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் புட் யோர் சைன் ஹியர். அப்படிதான் எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளீஸ் புட் யோர் சைன் ஹியர். அது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். அதை எப்படி நம்ம கரெக்டாக மேக் பண்ணலாம்? ப்ளீஸ் புட் யோர் சிக்னேச்சர் ஹியர். அதுதான் வந்து கரெக்டாக ஃபார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். ப்ளீஸ் புட் யோர் சிக்னேச்சர் ஹியர். நீங்கள் இனிமேல் சைன் சொல்லாதீங்க, ப்ளீஸ் புட் யோர் சிக்னேச்சர் ஹியர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவரது கண்ணாடி மிகவும் விலை உயர்ந்தது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? His spectacle is very expensive. இது வந்து incorrect. அதை எப்படி கரெக்டாக எழுதலாம்? His spectacles are very expensive. Spectacles வந்து நம்ம வந்து plural formல தான் எழுதணும். கண்ணாடியை வந்து நம்ம plural formல தான் எழுதணும், spectacles. அது பக்கத்தில் plural verb are தான் யூஸ் பண்ணணும். His spectacles are very expensive. Next one, நீங்கள் இப்போது யாரை எதிர்பார்க்கிறீர்கள்? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Who are you expecting now? அதுதான் most of the people வந்து இதை தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். Who are you expecting now? நீங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு? இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். அதை எப்படி கரெக்டாக எழுதலாம்? Whom are you expecting now? Whoக்கு பதிலாக நம்ம கரெக்டான வேர்ட் வந்து whom யூஸ் பண்ணோம். இந்த கொஸ்டின் வேர்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணோம். Whom are you expecting now? அப்படின்னா நீங்கள் இப்போது யாரை எதிர்பார்க்கிறீர்கள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எழுதுவதை நிறுத்துங்கள். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஸ்டாப் டு ரைட். இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். நம்ம யூஸ்வலாக அந்த ஸ்டாப் டு ரைட் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். இது எப்படி நம்ம கரெக்டாக எழுதலாம்னா ஸ்டாப் ரைட்டிங். டு ரைட்னு நம்ம சொல்லக்கூடாது, ஸ்டாப் ரைட்டிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது நான். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? இட்ஸ் மீ. இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். இது யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பேசிட்டு இருப்போம், இட்ஸ் மீ, இது நான் தான் செஞ்சேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை நம்ம கரெக்டாக எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் ஐ. இட்ஸ் மீயும் கரெக்ட் சென்டென்ஸ் தான், அது வந்து இன்ஃபார்மலா இருக்குது. கிராமட்டிக்கலா நம்ம எப்படி சொல்லணும்னா இட்ஸ் ஐ. இதுதான் வந்து ஃபார்மலா சொல்ற சென்டென்ஸ். நம்ம ஏன் இட்ஸ் ஐ யூஸ் பண்ணோம்னா மீன்றது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் குறிக்கிற ப்ரோனவுன். இது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்றீங்க, நீங்க தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட். ஸோ ஐ தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஐ இஸ் அ சப்ஜெக்ட் ப்ரோனவுன், மீ வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் வந்து இட் இஸ் ஐ. நெக்ஸ்ட் ஒன், இந்த இரண்டு சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? These two sisters love one another. இது வந்து இன்கரெக்டா இருக்குது. கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா
These two sisters love each other. நம்ம ஏன் one another பதில் each other போடணும்னா இங்க two sisters, noun வந்து two sisters. each otherக்கு என்ன தமிழ்ல அர்த்தம்னா ஒருவரை ஒருவர். இங்க ரெண்டு sisters ஒருத்தவங்கள நேசிக்கிறாங்க, ஒருத்தவங்கள அன்பு செய்றாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம யூஸ் பண்ற வேர்ட் each other. each otherனா ஒருத்தரை ஒருத்தர். இங்க ஏன் one another போடக்கூடாதுன்னா இதுவே இங்க three sisters more than two நம்பர்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம one another போடலாம். பட் எக்ஸாக்டா two மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ற வேர்ட் each other. one another யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், காட்டில் நிறைய ஆடுகளையும் மான்களையும் பார்த்தேன். இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, I saw many sheep and deers in the jungle. இங்க வந்து இன்கரெக்டா இருக்கிற வேர்ட் sheep and deers. இதை நம்ம கரெக்டா எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? I saw many sheep and deer in the jungle. ஏன்னா sheep and deer singular and plural form ரெண்டுத்துலயுமே நம்ம sheep and deer தான் சொல்லணும். sheep and deers வந்து wrong. So singular formலயும் plural formலயும் நம்ம same word தான் யூஸ் பண்ணோம். sheep and deer. Next sentence, நான் கூடைப்பந்து நன்றாக விளையாடுவேன். இதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I play basketball good. இதுதான் நம்ம யூசுவலா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். I play basketball good. I play this. எது வேணாலும் நம்ம குட்ன்ற வார்த்தையை தான் சொல்லுவோம். அது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். அது எப்படி கரெக்டா சொல்லலாம்னா I play basketball well. குட்னா adjective. adjective வந்து always it refers the noun. இங்க வந்து நான் வந்து பாஸ்கெட்பால் விளையாடுவேன், நல்லா விளையாடுவேன்றது தான் இதோட தமிழ் மீனிங். இங்க ஏன் நம்ம வெல் யூஸ் பண்ணோம்னா இந்த வெல்ன்ற அட்வர்ப் வந்து வேர்பை குறிக்குது. குட் வந்து அட்ஜெக்டிவ், வெல் வந்து அட்வர்ப். ஸோ இந்த வெல்ன்ற வார்த்தை வந்து நான் கூடைப்பந்து நல்லா விளையாடுவேன், பாஸ்கெட்பால் நல்லா விளையாடுவேன்ற விளையாட்டை குறிக்குது. ஸோ விளையாட்டு வந்து இங்க வேர்ப், அதனால நம்ம வேர்ப் யூஸ் பண்ணோம், வெல் யூஸ் பண்ணோம். ஸோ குட் வந்து அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் வந்து நவுனை குறிக்கும். நான் என்ற பட்சத்தில் நீங்கள் குட் யூஸ் பண்ணலாம். இங்கே விளையாட்டை குறிக்கிறதுனால வெல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் நடக்க மிகவும் பலவீனமாக இருக்கிறாள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She is too weak for walk. இது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா she is too weak to walk. அவள் ரொம்ப வீக்காக இருக்கிறா, நடக்கிறதுக்கே ரொம்ப வீக்காக இருக்கிறா, அவளால் நடக்க முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் TOOன்ற வார்த்தையை பார்க்குறீங்களோ அந்த சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன் டூ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ 2+2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரிக். TOO ரெண்டு 2 வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் TO2 தான் வரணுமே. ப்ரிப்போசிஷன் வேற எந்த ப்ரிப்போசிஷனும் வரக்கூடாது. ஸோ 2+2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. She is too weak to walk. உங்கள் முகத்தை தண்ணீரில் கழுவவும். இதை இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? வாஷ் யுவர் ஃபேஸ் இன் வாட்டர். அப்படிதான் நம்ம யூஸ்வலா நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். வாஷ் யுவர் ஃபேஸ் இன் வாட்டர். அதுக்கு பதிலாக எப்படி கரெக்டா யூஸ் பண்ணலாம்? வாஷ் யுவர் ஃபேஸ் வித் வாட்டர். வாஷ் யுவர் ஃபேஸ் வித் வாட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் பள்ளிக்கு நடந்தே செல்கிறோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? We go to school by foot. இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இட் இஸ் இன்கரெக்ட் சென்டென்ஸ். இதை எப்படி நம்ம கரெக்டா சொல்லலாம்? We go to school on foot. ஏன் நம்ம by foot சொல்லக்கூடாதுன்னா பை பக்கத்தில் நீங்கள் ஏதாவது வெஹிக்கல் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா we go to school by bus. காரில் போகிறதா இருந்தால் we go to school by car. ஸோ ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருந்தால் நம்ம பை பக்கத்தில் அதை வெஹிக்கலோட நேமை எழுதிக்கலாம். பட் நடந்து போகிற பட்சத்தில் நீங்கள் பை யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் தான் யூஸ் பண்ணும். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் என்னன்னா we go to school on foot. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் ஆற்றில் குதித்தாள். இதை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? She jumped in the river. அப்படிதான் நம்ம யூஸ்வலா எல்லாரும் பேசி கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். கரெக்டா நம்ம எப்படி சொல்லணும்னா she jumped into the river. ஏங்க நம்ம in யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ரிவர்ல ஒரு பொருள் வந்து ஆல்ரெடி அதில் இருந்துச்சுன்னா நம்ம in யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the fish is in the river. ஃபிஷ் வந்து ரிவர்ல இருக்குது, ஆற்றுல ஆல்ரெடி இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். the fish is in the river. அப்போ நீங்க ப்ரிப்போசிஷன் in யூஸ் பண்ணலாம். பட் into எப்போ யூஸ் பண்ணோம்னா she jumped into the river. அவள் வந்து ஆற்றில் வந்து குதிச்சால் சொல்றீங்க, அவள் வெளியிலேருந்து உள்ளுக்குள்ள குதிச்சா. அப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட், வெளியிலேருந்து உள்ள போக்குள்ள நம்ம இன்டூன்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு பொருள் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இன்னுன்னு சொல்லணும். the fish is in the riverன்னு சொல்லலாம். she jumped into the river. அவள் வெளியிலேருந்து உள்ள குதிச்சா. அப்போ வந்து நீங்க ப்ரிப்போசிஷன் into யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யார் கதவை தட்டுகிறார். இதை இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? who's knocking on the door. இது வந்து இன்கரெக்டா இருக்கு. கரெக்டா நம்ம எப்படி சொல்லலாம்? who's knocking at the door.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நாக்கிங் ஆன் த டோரும் பார்த்துருப்பீங்க நாக்கிங் அட் த டோரும் பார்த்துருப்பீங்க நிறைய சென்டென்சஸில். இது ரெண்டுமே கரெக்ட் தான். பட் எங்கே யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறீங்க. அப்போ என்ன சொல்லலாம்? ஐ ஆம் நாக்கிங் ஆன் த டோர். பிகாஸ் நீங்கள் வெளியிலேருந்து கதவை தட்டுறீங்க, உள்ளே உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம்? ஐ ஆம் நாக்கிங் ஆன் த டோர் சொல்லலாம். அதுவே நீங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க, வேற யாரோ உங்க ரிலேட்டிவ் யாரோ கதவு தட்டுறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லலாம்? someone is knocking at the door. யாரோ வந்து கதவு தட்டுறாங்கன்றத உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க. அப்போ நீங்க வந்து at யூஸ் பண்ணலாம். knocking at the door. வெளியில இருந்து நம்ம கதவு தட்டுறப்ப I am knocking on the doorனு வரணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இனிமேல் நம்ம சென்டென்சஸ் எழுதக்குள்ளேயோ இல்லை பேசக்குள்ளேயோ எரர் இல்லாமல் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.